Hello friends, vanakkam and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் யூஸ் பண்ணி breakfast and dinner இல்லனா ஈவினிங் ஸ்நாக் எதுக்கு வேணும்னாலும் நீங்க இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். வாழைக்காய் வந்து கலர் மாற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பவுல்ல வந்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வாழைக்காயை ரெண்டா கட் பண்ணி அதோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த உப்பு தண்ணியில ஊற வச்சிடலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம துருவுற பிளேட் இருக்கும் இல்லையா, அது வச்சு இந்த மாதிரி வாழைக்காயை நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து போட்டிருக்கேன். அதுவும் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளே போய் பாருங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா எண்டு கார்டில் கொடுக்குறேன். இந்த மாதிரி துருவின வாழைக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழப்பு தன்மை மாதிரி இருக்கும், வழுவழுப்பாக இருக்கும். அது வந்து ஒரு 3-4 தண்ணியில் வந்து இந்த மாதிரி அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கொத்தமல்லியில் 2-3 பச்சை மிளகாய், ஒரு அரை வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து அடையெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அடையோட பதத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துருங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. நீங்கள் எதுக்காக வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னுமே கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தோசைக்கல்லில் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அடையெல்லாம் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சுற்றியும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மேல் பக்கம்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எவ்வளோ ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த வாழைக்காய் வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து வேக விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த வாழைக்காயோட வாசனை அதில் வரவே வராது. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி சுட சர்வ் பண்ணலாம். இது வந்து நல்ல காரங்காரமான கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா சாம்பார் எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக வந்து பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். Thank you.